பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. अगर आप कहीं किताबों में देखेंगे अलग 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 नाम मसीह लोगों के लिए दिया गया है. நீங்கள் வெவ்வேறு புத்தகங்களிலே பார்க்கும் பொழுது வேறு வேறு பெயர்கள் கிறிஸ்தவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. हम परमेश्वर का संतान, நாம் ஆண்டவருடைய சந்ததி, परमेश्वर का बच्चे, ஆண்டவருடைய பிள்ளைகள், हम और चेले, ஆண்டவருடைய சீசர்கள், और हम डालियां हैं, कोड़िகள், அவருடைய கொடிகள். जब वो दाखलता है हम लोग डाली है करके लिखा है. அவர் திராட்சை செடியாக இருக்கிறார், நாம் அதிலே கொடிகளாய் இருக்கிறோம் என்று और சொல்லப்பட்டிருக்கிறது. मसीह यीशु में हम सेनापति है, वो भी लिखा है. நாம் ஆண்டவருக்குரிய சேனாதிபதிகளாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. हमारा नाम रोशनी या उजियाला करके लिखा हुआ. நம்முடைய பெயர்கள் நம்மை வந்து அவர்கள் ஜீவ ஒளியாக வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. हम नमक के रूप में भी बुलाए गए. அதோடு கூட நாம் உப்பாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். और हम देख सकते हैं हम राजा है और हम याजक भी है. அதோடு கூட நாம் ராஜாக்களாக இருக்கிறோம், ஆசாரியர்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. किसी किसी का नाम अगर आप पासपोर्ट में या किसी सर्टिफिकेट में देखेंगे, சிலருடைய பெயர்களை அவருடைய சர்டிபிகேட்ல இல்ல பாஸ்போர்ட்ல பார்ப்பேன் என்று சொன்னா बहुत लंबा नाम रहेगा. அது பெருசா இருக்கும் அவங்க பேரு. टिकट बुकिंग के लिए जाएंगे ना तो बोलेंगे हमको ऑनलाइन में इतना ही नाम डाल दीजिएगा चलेगा. டிக்கெட் புக்கிங்ல போகும் பொழுது எங்களுக்கு இவ்வளவு வார்த்தைகள் இருந்தா போதும்ன்ற மாதிரி पूरा नाम नहीं जाएगा, அங்க ஃபுல் பேரும் அதுல வராது, कंप्यूटर नहीं लेगा, கம்ப்யூட்டர் எடுக்காது. लेकिन देखिएगा परमेश्वर हमारे लिए बहुत नामों को दिए. ஆனால் இங்கே பாருங்கள், ஆண்டவர் நமக்காக अनेक பெயர்களை வைத்திருக்கிறார். इसलिए हम जब कभी भी उन नामों को लेके हम आराधना करते हैं और गीतों को गाते हैं, अच्छा लगता है. நாம் அந்த பெயர்களை எடுத்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது, பாடல்களை பாடும் பொழுது மிகவும் அருமையானதாக இருக்கும். लेकिन और एक नाम भी बाइबल में दिया गया है. ஆனால் இன்னொரு பெயரும் கூட வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. क्या नाम है? என்ன பெயர்? परदेसी. பரதேசிகள். परदेसी करके भी एक नाम दिया गया है. பரதேசிகள் என்றும் சொல்லி வேதாகமத்திலே ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. अगर बाकी नाम लेके हम लोग को बुलाने से अच्छा लगता है. மற்ற பெயர்களை எடுத்து நம்மளை அழைக்கும் போது நமக்கு ரொம்ப நல்லா अगर இருக்கிறது. किसी को बोलेंगे परदेसी, ஆனால் யாரையாவது நீ பரதேசி என்று சொல்லும் பொழுது तो बहुत उनको गुस्सा आएगा. அவருக்கு ரொம்ப கோபம் வந்துரும். लेकिन आप माने ना माने, यहाँ बाइबल के आधारित हम सब कोई परदेसी है. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் வேதாகமத்தின் அடிப்படையிலே நாம் எல்லாரும் பரதேசிகளாய் और இருக்கிறோம். आप देखेंगे उत्पत्ति की किताब நீங்கள் பார்க்கும் ஆதியாகமத்தின் புத்தகம் 15वां अध्याय 15வது அதிகாரம் 13वां वचन में क्या लिखा है? அதனுடைய 13வது வசனத்தில் என்ன எழுதி இருக்கிறது? उत्पत्ति किताब उसका 15वां अध्याय उसका 13वां वचन. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13வது வசனம். तब यहोवा ने अब्राहम से कहा, यह निश्चय जान कि तेरे वंश पराये देश में परदेशी होकर रहेंगे. बस. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து. यहाँ हम देखते हैं जब अपना देश छोड़ के कोई भी दूसरा देश में रहेगा वो परदेशी है. இங்கே நாம் பார்க்கிறோம், யார் ஒருவர் தன்னுடைய சொந்த தேசத்திலிருந்து வேறொரு தேசத்தில் இருக்கிறாரோ அவர்களை பரதேசிகள் என்று சொல்கிறோம். मतलब हम हमेशा गाते हैं और विश्वास करते हैं हमारा देश यहाँ नहीं है. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நாம் ஒவ்வொரு முறையும் अनेक முறை பாடுகிறோம், நாம் சொல்லுகிறோம் நம்முடைய தேசம் இது இல்லை என்று சொல்லி. हम उस देश के हैं, நாம் அந்த தேசத்தின் சொந்தக்காரர்கள். हम इसको अपना नहीं करते हैं, இதை நாம் சொந்தம் கொண்டாடுகிறது இல்லை. इसलिए इस धरती में जो भी मनुष्य हो सब कोई परदेशी है. எனவே இந்த உலகத்திலே எந்த மனுஷன் இருந்தாலும் சரி அவர்கள் பரதேசிகளாய் இருக்கிறார்கள். चाहे वो मसीह में रहें या मसीह से बाहर रहें, वो ये दुनिया में परदेशी है. அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் அல்லது கிறிஸ்தவர்களாய் இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் பரதேசிகளாய் இருக்கிறார்கள். क्योंकि ये दुनिया में कोई भी निरंतर नहीं रह सकता. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே யாருமே நிரந்தரமாக இருக்க முடியாது. कोई भी दुनिया को पकड़ के नहीं रह सकते. யாருமே இந்த உலகத்தை பிடித்து வைக்க முடியாது. कोई भी चीजों को पकड़ के नहीं रह सकते. எந்த பொருளையும் பிடித்து வைக்க முடியாது. किसी पद को पकड़ के नहीं रह सकते. எந்த பதவியையும் பற்றி கொண்டு இருக்க முடியாது. सबको यहाँ परदेशी है. நாம் எல்லாரும் பரதேசிகளாய் இருக்கிறோம். परसों दिन जब मैं सवेरे डिवोशन के लिए मैं तैयार हो रहा था, நேற்றைக்கு முந்தின நாள் நான் காலையில டிவோஷனுக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கும் பொழுது, उसी दिन दोपहर में मुझे 6 घंटा यात्रा करना था गाड़ी में. அதே நாள் மதியம் 6 மணி நேரம் நான் பயணம் செய்ய வேண்டியது இருந்தது. और क्योंकि ट्रेन में टिकट नहीं मिला इसलिए रांची में गाड़ी से जाना पड़ा. என் ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்காத
கிடைக்காதனால ராஞ்சிக்கு வண்டியிலே போக வேண்டிய और சூழ்நிலை. मैं तैयार होके जब निकलने ही पड़ता நான் காலையில கிளம்பி ரெடி ஆகும் பொழுது तो मोबाइल में देखा एक नोटिफिकेशन आया, மொபைல்ல ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு, बी प्रिपेयर्ड। பி ப்ரிப்பேர்ட் என்று சொல்லி. मैं सोचा ठीक है बाइबल का कुछ वचन होगा, நான் வேதாகமத்துல இருந்து ஏதாவது வசனம் வரும்னு சொல்லி நான் मैं நினைச்சேன். सोचा निकलते निकलते उसको खोल के देखा, நான் அதை எடுத்து அப்படியே திறந்து பார்த்தேன். उसमें लिखा हुआ बी प्रिपेयर्ड। அதுல எழுதப்பட்டிருந்தது ஆயத்தமாயிரு. आप मरने के बाद तैयार रहिएगा, आपके मोबाइल को कोई इस्तेमाल करने के लिए अब ये डाल दीजिएगा। அங்க இப்படி எழுதப்பட்டிருந்தது, நீ இறந்ததுக்கு அப்புறம் உன்னோட போனை நீ வந்து மத்தவங்க யூஸ் பண்றதுக்கு ஆயத்தமாயிரு. आप लोग से कुछ लोग हंस रहे हैं, लेकिन सच बता रहा हूं, ये तो झूठ नहीं बोल सकता है, यहाँ से मैं घबरा गया। உங்களிடத்துல நான் பொய் சொல்லவில்லை, நீங்க கொஞ்சம் பேர் சிரிக்கிறீங்க, நான் मैं भी கலக்கம் मनुष्य हूं। அடைந்தேன். ஏனென்றால் நானும் மனிதன் தான். हाँ बी प्रिपेयर्ड बोला गया, ठीक है हम अपने आप को प्रिपेयर, ऐसा नहीं सोचा। நான் அங்க ப்ரிப்பேர்னு சொன்னோனே நான் நம்மளை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கல. सुबह सुबह बी प्रिपेयर्ड करके आ रहा है, मरने के बाद ये सब लिख के रखो। காலங்காத்தால இப்படி பி ப்ரிப்பேர்ட் சிறந்ததுக்கு அப்புறம் இப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதே. आज पहली बार मैं गाड़ी में भी जा रहा हूँ रांची। நான் இப்போது முதல் முறை வண்டியில வேற ராஞ்சிக்கு போறேன். 6 घंटा जाना है, 6 மணி நேரம் போகணுமே. थोड़ा सा लगा। எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி फिर இருந்துச்சு. मुझे याद आया, उसी दिन मैं परदेशी के बारे में बच्चों को सिखाना था। அதே நாள்ல பிள்ளைகளுக்கு பரதேசிகளை குறித்து சொல்ல வேண்டி இருந்தது. हल्का सा 10 मिनट में शेयर किया बस। அங்க 10 நிமிஷம் நான் சொன்னேன், அவ்வளவுதான். हम माने ना माने, विश्वास करें ना करें, हम तैयार अगर नहीं करें, हम सब कोई परदेशी है। நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஆயத்தமா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, நாம் எல்லாரும் பரதேசிகள். आप इस शब्दों को आप पसंद करें ना करें, आप परदेशी है। இந்த வார்த்தை உங்களுக்கு பிடித்திருந்தாலும் பிடிக்கவிட்டாலும் நீங்கள் பரதேசிகள் தான். अगर चर्च में बोला गया करके बाहर जाके किसी को बोलिए मत। இங்க சர்ச்சில் சொன்னாங்கன்னு சொல்லி வெளியில போய் யாரையும் அப்படி आप अपने கூப்பிடாதீங்க. दोस्त को बोला ये मत परदेशी है, ये परदेशी, ऐसा मत बोलिए। ஃப்ரெண்ட பார்த்து யாரும் அப்படி கூப்பிடாதீங்க. हाँ, लेकिन यहाँ हम परदेशी है। ஆனால் இங்கே நாம் பரதேசிகளா இருக்கிறோம். लेकिन जब हम इसको परदेशी समझते हैं, हम एक और बात को भी हम ध्यान में रखना जरूरी है। நாம் பரதேசிகள் என்ற ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ளும்போது இன்னொரு காரியத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். ये हमारा टेम्पररी जगह है, இது நமக்காக நிரந்தரமாக அல்ல, தற்காலிகமாக கொடுக்கப்பட்டது. इसका मतलब जो भी धरती में है उनके लिए एक निरंतर, एक नहीं 2 जगह रखा हुआ है। இந்த உலகத்துல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நிரந்தரமாக 2 இடங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. अगर सफाई से कहना है, यहाँ हम सब कोई कलीसिया में बैठे हैं, हम सबों के लिए भी 2 जगह रखा हुआ है। இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த சபையில அமர்ந்திருக்கிற எல்லாருக்காகவும் 2 ஸ்தலங்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. अनंत काल तक रहने का स्वर्ग, एक अनंत काल तक रहने का नरक। ஒன்று நித்திய காலமாக இருக்க வேண்டிய பரலோகம், இன்னொன்று நித்திய காலமாக இருக்க வேண்டிய நரகம். हम लोग कभी-कभी सोचते हैं हाँ स्वर्ग जाने वाले हैं, हम लोग सोच लेते हैं हमारा वही जगह है, हमारा जगह वही है। நாம் சில நேரங்களில் நினைக்கிறோம், நான் அப்படியே பரலோகம் போற வேண்டிய, எனக்கு பரலோகம் எனக்கு ஆயத்தமா இருக்கிறது. लेकिन जब हम तैयार नहीं रहेंगे, हम दोनों में एक में जाने का संभावना है। நாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கும் போது இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுக்கு போகிறதுக்கு अगर सही ढंग से अपने आप को रखेंगे, हम स्वर्ग में जाएंगे। நாம் சரியான விதத்திலே நம்மை வைத்திருப்போம் என்றால் பரலோகம் போவோம். अन्यथा हम अनंत काल तक नरक में जाना पड़ेगा। இல்லை என்று சொன்னால் நித்தியமாக நரகத்திற்கு செல்ல வேண்டும். इसका मतलब दुनिया में जो भी है सब कोई परदेशी है। அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாரும் பரதேசிகள். लेकिन जब मैं ये पहला पत्रस को मैं अध्ययन करने के लिए शुरू किया, ஆனால் நான் முதலாவது பேதுரு நிருபத்தை நான் தியானிக்க ஆரம்பித்த பொழுது, हम सब दुनिया के लोग हम आगे बढ़ रहे हैं, आगे बढ़ रहे हैं, आगे बढ़ रहे हैं। இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். जैसा मैं बताया था, एक तो हेवन है, नहीं तो हेल है। நான் சொன்ன பிரகாரமாக ஒன்று பரலோகம் இருக்கிறது, இல்லனா நரகம் இருக்கிறது. अगर आप देखेंगे वो देखने में लगेगा शुरू में सब कोई एक ही रास्ता में जा रहे हैं, அங்கே பார்க்கும்போது தெரியும் எல்லாரும் ஆரம்பத்திலே ஒரே பாதையிலே போகிற பிரகாரமாக. लेकिन सारे धरती के लोग ये 2 जगह में जाएंगे। ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த 2 இடங்கள்ல ஏதாவது ஒரு இடங்களுக்கு போவார்கள். हमारे अंदर में जरूर एक विश्वास है, निश्चितता है। நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு விசுவாசம் உறுதியும் உண்டு. हम जरूर स्वर्ग जाएंगे, நாம் உண்மையாகவே பரலோகத்திற்கு போவோம். इसलिए हम ये गीत गाते हैं। எனவே நாம் இந்த பாடலை பாடுகிறோம். सियोन दे हमारा है दे, रखते हैं हम परदे, जाएंगे अपने दे। सब कोई सोचते हैं मृत्यु की जगह में गाया जाता है, यहाँ क्यों गा रहे हैं? நம்ம எல்லாரும் நினைக்கலாம், இது இறந்த இடத்துல பாடுறது, இங்கேயே பாடுறது. ये अच्छा गीत है, இது நல்ல பாடல், सब जगह में गा सकते हैं, இது எல்லா இடத்துலயும் பாடலாம். आइए हम लोग एक बात को हम लोग गाने जा रहे हैं। सियोन दे हमारा है दे,
रखते हम परदेश, जाएंगे हम अपने देश, सियोन देश हमारा है देश, रखते हम परदेश, जाएंगे हम अपने देश। यहाँ लिखा है मन लगाए यहाँ, जाना है हमको वहां। இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இங்கே நாம் இருக்க வேண்டியவர்கள் அல்ல, அங்கே போக வேண்டும். हम यहाँ अपने मन को नहीं लगा सकते, இங்கே நாம் மனதை இங்கே வைக்க முடியாது. क्योंकि हम जाने के लिए एक जगह है, ஆனால் ஏனென்று சொன்னால் நாம் போக வேண்டிய ஒரு இடம் हम உண்டு. यहाँ परदेसी है, यहाँ हमारे लिए निरंतर जगह नहीं है, இங்கே நாம் பரதேசிகளா இருக்கிறோம், நிரந்தரமாக இடம் இங்கே இல்லை. लेकिन हमारे लिए जगह है। ஆனால் நமக்காக ஒரு இடம் உண்டு. लेकिन सवाल ये है, ஆனால் கேள்வி இதுதான், अगर हम दुनिया के लोगों के समान रहेंगे, ஒருவேளை நாம் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களைப் போல இருப்போம் என்று சொன்னால் हम स्वर्ग में नहीं जा सकते, நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. हम जरूर जो हमारे लिए आशा करते हैं उस जगह में नहीं जा सकते हैं। நாம் உண்மையாகவே அந்த எதிர்பார்க்கிற அந்த இடத்திற்கு போக முடியாது. इसलिए मैं ऐसा एक टाइटल देने जा रहा हूं इस संदेश के लिए। எனவே நான் இந்த செய்திக்கு இப்படியாக ஒரு நான் தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். Honorable परदेसी, கனமுள்ள பரதேசி. Honorable परदेसी करके एक मैं एक टाइटल को दिया। கனத்திற்குரிய பரதேசி என்று நான் ஒரு தலைப்பை आज கொடுத்தேன். हम समझने जा रहे हैं हम इस धरती में परदेसी है या honorable परदेसी है। நாம் இன்றைக்கு இதை புரிந்து கொள்ள போகிறோம், இந்த உலகத்திலே நாம் பரதேசிகளா அல்லது கனத்திற்குரிய பரதேசிகளா என்று சொல்லி. हिंदी में देखा जाएगा वहां पर माननीय परदेसी, ஹிந்தியிலே எழுதப்பட்டிருக்கிறது அங்க கனத்திற்குரிய பரதேசிகள். तो आज मैं ये पत्रस पहला अध्याय से मैं कुछ बातों को शुरू करूंगा। இந்த பேதுரு 1ஆம் நிருபத்திலிருந்து சில காரியங்களை நான் ஆரம்பிப்பேன். हम देखने जा रहे हैं, நாம் பார்க்க போகிறோம், हम ऐसा ही परदेसी का जीवन बिता रहे हैं या हॉनरेबल परदेसी के रूप में जीवन बिता रहे हैं। நாம் அப்படியாக பரதேசிகளாய் வாழுகிறோமா அல்லது கனத்திற்குரிய பரதேசிகளாய் வாழ்கிறோமா என்பதை குறித்து பார்க்க போகிறோம். एक वचन को हम लोग थोड़ा सा देखेंगे। ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். यहाँ लिखा है, और भजन संगीता शायद उसका 49वां अध्याय, भजन संगीता 1 मिनट, भजन संगीता उसका 49वां अध्याय में, हाँ 12वां वचन को थोड़ा सा पढ़ेंगे। சங்கீதம் 49ஆம் சங்கீதம் भजन 12ஆம். संगीता 49 और 12वां वचन। परंतु मनुष्य प्रतिष्ठा पाकर भी स्थिर नहीं रहता, वह पशुओं के समान होता है जो मर मिटते हैं। ஆகிலும் கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். जब हम दुनिया में बहुत कुछ आदर की बातों को हम प्राप्त करने के बावजूद भी, இந்த உலகத்திலே अनेक கனத்திற்குரிய பொருள்களை பெற்றுக்கொண்ட பின்பும் கூட, लेकिन हम अपने आप को वचन के अनुसार तैयार नहीं रखेंगे तो நாம் நம்மை நாமே இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்மை ஆயத்தமானவர்களாய் வைக்கவில்லை என்று हमारा சொன்னால் अंत भी एक जानवर की नाई हो जाएगा। நம்முடைய முடிவும் கூட ஒரு மிருகத்தின் முடிவை போல हम இருக்கும். एक ऑनरेबल एक परदेसी करके हमारा अंत नहीं होगा। நம்முடைய முடிவு கனத்திற்குரிய பரதேசிகளுக்குரிய முடிவை போல இருக்காது. यहाँ आज मैं 3 बातों को मैं आपके बीच में रखने के लिए कोशिश करूंगा। இன்றைக்கு 3 காரியத்தை நான் உங்களுக்கு மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். अगर हमारा जो जीवन में अगर हम एक ऑनरेबल, हम एक सही जगह में पहुंचने वाला एक जीवन अगर होना है, நம்முடைய வாழ்க்கையிலே சரியான இடத்தை சுதந்திரிப்பதற்குரிய வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், पत्र हमारे लिए ये लिख के रखा है। இங்கே பேதுரு நமக்காக இதை எழுதி வைத்திருக்கிறார். ये किताबों को ऐसे लोगों के लिए लिखा है, இந்த புத்தகத்தை இப்படிப்பட்டவர்களுக்காக அவர் எழுதினார். वहां परमेश्वर पहले एक बात को मैं याद दिलाने के लिए चाहता है। அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். आप हिंदी में पहला अध्याय का पहला वचन को पढ़ेंगे। पहला पत्रस पहला अध्याय का पहला वचन, तमिल में दूसरा वचन। पत्रस की ओर से जो यीशु मसीह का प्रेरित है, उन परदेशियों के नाम जो पुन्तुस, गलातिया, कप्पदूकिया, आसिया और बितूनिया में तितर बितर होकर रहते हैं। और दूसरा भी पढ़िए। और परमेश्वर पिता के भविष्य ज्ञान के अनुसार आत्मा के पवित्र करने के द्वारा आज्ञा मानने और यीशु मसीह के लहू के छिड़के जाने के लिए चुने गए हैं। तुम्हें अनुग्रह और शांति बहुतायत से मिलती है। பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தந்தளிக்கப்படுதலுக்கும்
தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது सबसे पहले परमेश्वर में यह दिलाने के लिए चाहता है, முதலாவது ஆண்டவர் ஞாபகப்படுத்த விரும்புகிறார், क्या हम परदेशी ही रह रहे हैं या चुने हुए परदेशी रह रहे हैं? நாம் பரதேசிகளா இருக்கிறோமா அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளா अगर இருக்கிறோமா? आप देखेंगे जो पहला वचन हिंदी में लिखा है जरूर परदेशी है, எங்கே எழுதப்பட்டிருக்கிற பிரகாரமாக நாம் பரதேசிகளா लेकिन இருக்கிறோம். दूसरा वचन अगर आप हिंदी में देखेंगे இரண்டாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது वहां पर लिखा है जो चुने हुए हैं। அங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்று यहाँ तमिल சொல்லப்பட்டிருக்கிறது. में साफ तरीका से लिखा है, அங்க தமிழ்ல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, इसका मतलब चुने हुए परदेशियों के लिए करके लिखा है। அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. आज इस सुबह के वक्त में हम हमारे जीवन को थोड़ा सा हम स्मरण करके देखेंगे। இன்றைய காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கை நாம் நிதானித்து பார்ப்போம். ये संदेश को या ये वचन को हम ऐसा ही नहीं ले जा सकते हैं, இந்த வசனத்தை நாம் அப்படியாக எடுத்துக்கொள்ள முடியாது. इसको हम ऐसा ही हल्का नहीं समझ सकते இதை हैं, சாதாரணமாக நாம் நினைக்க முடியாது. क्योंकि जब मैं ये धरती को छोड़ूंगा तो भविष्य का जीवन के साथ ये संबंधित है। ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தை நான் விடும் பொழுது இது என்னுடைய எதிர்காலத்திற்குரிய வாழ்க்கைக்குரிய சம்பந்தப்பட்ட காரியம். क्या मैं एक चुना हुआ एक परदेशी हूँ? நான் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பரதேசியா இருக்கிறேனா? ये लिखा है प्रभु यीशु मसीह का लहू छिड़काने के लिए जो चुने हुए परदेशी हैं। இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்று इसका சொல்லி मतलब प्रभु यीशु मसीह के लहू से धोए गए एक चुना हुआ परदेशी रहेंगे, हम उस देश में जा सकते हैं। அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பரதேசிகளா இருப்போம் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு ஆயத்தமானவர்களா जब இருப்போம். हमारे अंदर में ये निश्चयता रहेगा मैं उद्धार पाया हूँ, प्रभु यीशु मसीह का लहू से मेरे सारे पापों को प्रभु ने धोया है, तब मैं एक ऑनरेबल परदेशी के रूप में जीवन बिता सकता हूँ। எப்பொழுது நாம் பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட பரதேசிகளா இருக்கிறோம் என்று நிச்சயம் நமக்குள்ள இருக்கிறதோ அப்பொழுதுதான் நம்ம அந்த பரலோகத்துக்குரிய ஆயத்தமானவர்களா இருப்போம். क्योंकि यही चुने हुए लोग आप प्रकाशित वाक्य उसका 17 अध्याय का 14 वचन में देखेंगे, இதே தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட பரதேசிகள் வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலே वे பார்க்கும் பொழுது लोग यीशु मसीह के साथ रहेंगे। அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்பார்கள். जैसा हम देखते हैं सब कोई तैयार थे और दूल्हा को स्वागत करने के लिए, அங்கே நான் பார்க்கும் பொழுது எல்லாம் ஆயத்தமா இருந்தார்கள் அந்த மணவாளனை வரவேற்பதற்கு. लेकिन 5 लोग वे लोग सचमुच में तैयारी में नहीं थे, ஆனால் 5 பேர் அதில் முழுவதுமாக ஆயத்தமாக இருக்கவில்லை. इसलिए आधा लोग छूट गए, आधा लोग साथ में गए। எனவே பாதி பேர் கைவிடப்பட்டார்கள், பாதி பேர் எடுத்துக்கொள்ள கூட கொடுத்து आज கொண்டு हम जरूर बहुत सालों से मसीह के साथ हम चलते होंगे, இன்றைக்கும் கூட நாம் अनेक ஆண்டுகள் ஆண்டவரோடு கூட நடந்து கொண்டிருக்கலாம். जरूर हम कई सालों से प्रभु का सेवा में जरूर होंगे, ஆண்டவருடைய ஊழியத்தில் अनेक ஆண்டுகள் இருந்து கொண்டிருக்கலாம். बच्चे आप बहुत सालों से प्रभु के बारे में आप सुनते होंगे, பிள்ளைகளே ஆண்டவருடைய வசனத்தை குறித்து अनेक ஆண்டுகள் கேட்டுக் लेकिन கொண்டிருக்கலாம். आज एक खास बात को आपको परमेश्वर याद दिलाने के लिए चाहता है। ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த हम न விரும்புகிறார். केवल परदेशी रहें, நாம் பரதேசிகளாய் மாத்திரம் हम இல்லாதபடி एक चुना हुआ परदेशी के रूप में अपना जीवन को बदलना जरूरी है। நாம் தெரிந்தெடுக்கப்பட்ட பரதேசிகளாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டிய அவசியம். बाहर जब हम देखेंगे सब कोई ऐसा ही दिखाई पड़ेंगे, வெளிப்பிரகாரமாக பார்க்கும் பொழுது எல்லாம் அப்படியாகத்தான் தோன்றும். लेकिन मैं जानता हूं ஆனால் நான் அறிவேன் मैं परदेशी हूं या ऑनरेबल परदेशी। நான் பரதேசியா அல்லது தெரிந்தெடுக்கப்பட்ட आप கனத்துக்குரிய जानते பரதேசியா हैं, என்று आप சொல்லி जानते हैं, आप एक जन जानते हैं। நாம் ஒவ்வொருவரும் இதை நன்றாக அறிந்திருக்கிறோம். This is very basic question. இது மிகவும் அடிப்படையான கேள்வி. Are you born again Christian? நீ கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் பிறந்திருக்கிறையா? फिर से जन्म में एक मसीह है? நீ கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் பிறந்திருக்கிறாயா? जरूर बहुत लोगों के लिए अजीब दिखाई पड़ता होगा, இது अनेகருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். यहाँ किस प्रकार का प्रश्न पूछने का क्या जरूरत है? இங்கே வந்து இப்படிப்பட்ட கேள்வி கேட்பதற்கான அவசியம் मैं என்ன? सारे लोगों से फिर से पूछने के लिए मैं चाहता हूं, எல்லாரிடத்திலும் நான் மறுபடியும் கேட்க விரும்புகிறேன். आप क्या आपके जीवन में कभी प्रभु यीशु मसीह के साथ वो पर्सनल एनकाउंटर एक व्यक्तिगत रूप में मुलाकात हुआ है या नहीं? உங்களுக்கும் ஆண்டவருக்குமாக ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவருக்குடைய ஒரு
இடைபாடு உண்டாயிற்றா? आपके जीवन में आपके पापों को प्रभु यीशु मसीह ने धोया है करके क्या आपके अंदर में ये निश्चिंता है? ஆண்டவருடைய இரத்தம் உங்களுடைய பாவங்களை கழுவினது என்று உங்களுக்குள்ளாக ஒரு நிச்சயம் உண்டா? कभी कभी हम लोग ऐसा बपतिस्मा लेते हैं, सब कोई ले रहे हैं, ले लो। சில நேரங்களிலே எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள், நானும் எடுப்போம் என்று எடுத்துக்கலாம். कभी कभी हम लोग सेवकाई में आ जाते हैं, जा रहे हैं, हम भी जाएं। சில நேரங்களிலே எல்லாரும் ஊழியத்துக்கு போறாங்க, நானும் போவேன் என்று சொல்லி வந்திருக்கலாம். अगर आप उद्धार का वो निश्चयता अगर आपके अंदर में नहीं है, ஒருவேளை ரட்சிப்பினுடைய நிச்சயதார்த்தம் உங்களுக்குள்ள இல்லை என்று சொன்னால், जैसा दुनिया में परदेशी लोग बहुत लोग हैं, करोड़ों लोग हैं, எப்படியாக உலகத்திலே கோடிக்கணக்கான பரதேசிகள் இருக்கிறார்களோ उन्हीं लोगों के साथ ही आप रहेंगे। அப்படிப்பட்டவர்களோடு கூட தான் நீங்களும் இருப்பீர்கள். जब इजरायली लोगों का छुटकारा के लिए परमेश्वर बहुत बड़ा काम किया, எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கான விடுதலைக்காக ஆண்டவர் अनेक காரியங்களை செய்தாரோ, जब हम उसको निर्गमन की किताब में पढ़ते हैं, அங்கே யாத்ராம் புத்தகத்திலே பார்க்கிறோம், उसका 12वां अध्याय, அதனுடைய 12வது அதிகாரத்திலே 12वां वचन से देखेंगे। அங்கே 12வது வசனத்திலிருந்து பார்க்கும் निर्गमन பொழுது, की किताब उसका 12वां अध्याय, யாத்ராமும் 12வது उसका அதிகாரம் 12वां वचन से 12வது और வசனத்திலிருந்து 12वां और 13वां दो वचनों को पढ़ेंगे। क्योंकि उस रात को मैं मिस्र देश के बीच में होकर जाऊंगा और मिस्र देश के क्या मनुष्य क्या पशु सबके पहिलौठों को मारूंगा और मिस्र के सारे देवताओं को भी मैं दंड दूंगा। मैं यहोवा हूँ। और जिन घरों में तुम रहोगे उन पर वह लहू तुम्हारे लिए चिन्ह ठहरेगा, अर्थात मैं उस लहू को देकर तुमको छोड़ जाऊंगा। और जब मैं मिस्र देश के लोगों को मारूंगा तब वह विपत्ति तुम पर ना पड़ेगी और तुम नष्ट ना होगे। அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராய் இருக்கிறவர்களை எல்லாம் மதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள் வராதிருக்கும். यहाँ इजरायली लोग नाश नहीं हुए, उसका एक ही कारण था। இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்படவில்லை, அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருந்தது. वहाँ लहू का चिन्ह लगा हुआ था। அங்கே இரத்தத்திற்கான அடையாளம் அங்கே அளிக்கப்பட்டிருந்தது. बच्चे बड़े, मैं आपसे कहने के लिए चाहता हूँ, சிறியோரே பெரியோரே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், किसी ना किसी रीति से ये चिन्ह को आप अपनाने के लिए कोशिश कीजिएगा। எப்படி ஆகிலும் இந்த அடையாளத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். इसको हल्का नहीं लेने पाए। இதை நீங்கள் சாதாரணமாக अगर எடுத்துக்கொள்ளாதீர்கள். अभी तक प्रभु यीशु मसीह को पूर्ण दिल से अगर आप ग्रहण नहीं किए हैं, நீங்கள் இதுவரைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முழு இதயமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், अभी भी भीतरे भीतर आप अलग जीवन बिताते हैं, तो ஒருவேளை நீங்கள் உங்களுக்குள்ளாக இப்பொழுது வேற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று जिन சொன்னால், बातों को परमेश्वर प्रसन्न नहीं करता, पसंद नहीं करता, ऐसा जिंदगी अगर आप बिता रहे हैं, तो ஒருவேளை ஆண்டவர் எதிர்பார்க்காத விரும்பாத வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று आप சொன்னால், एक चुने हुए झुंड में आने के लिए परमेश्वर बुला रहा है। ஆண்டவர் உங்களை ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டத்தோடு வளைக்கும்படியாக जब அழைக்கிறார். मत्ती रसूल समाचार उसका 22वां अध्याय में हम लोग देखते हैं, அங்கே மத்தேயு 22வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, वहां बहुत लोगों के लिए बुलाहट दिया गया। அங்கே अनेகருக்கான அழைப்பு வைக்கப்பட்டிருந்தது. जितने लोगों को बुलाहट दिया गया वे लोग नहीं आए। எவ்வளவு எத்தனை பேர் அழைக்கப்பட்டார்களோ அவர்கள் வரவில்லை. बाद में राजा सड़क से गली से जितने लोग थे सबको बुलाया। அங்கே ராஜா அதற்கு பிறமாக தெருக்களிலே வீதிகளில் இருந்து எல்லாரையும் அழைத்தார். वो घटना के बाद ये लिखा हुआ है, அங்கே இந்த காரியத்திற்கு பின்பாக இது எழுதப்பட்டிருக்கிறது. बुलाए गए लोग बहुत है, அங்கே அழைக்கப்பட்டவர்கள் अनेகர், लेकिन चुने हुए लोग कम है। ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். बुलाए गए लोग बहुत है, அழைக்கப்பட்டவர்கள் अनेகர், चुने गए लोग कम है, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர், थोड़े हैं। கம்மியானவர்கள். आज परमेश्वर हमारा जीवन में इस बात को हम याद रखने के लिए परमेश्वर चाहता है। ஆண்டவர் இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில ஞாபகப்படுத்த விரும்புகிறார். उनका एक ही गलती था, அவருடைய ஒரே ஒரு குற்றம் தான் இருந்தது. राजा को प्रकट करने लायक वो कपड़ा उनके शरीर में नहीं था। அவர் ராஜாவுக்கு சந்திக்கும்படியான அவருடைய தகுதியான வஸ்திரம் அவரிடத்தில் இல்லை. जैसा राजा सोचा विचार किया वो वस्त्र उनके शरीर में नहीं था। எப்படியாக ராஜா எதிர்பார்த்தாரோ நினைத்தாரோ அப்படிப்பட்ட ஆடை அவர் அணியவில்லை. आज परमेश्वर हमसे चाहता है, ஆண்டவர் நம்மிடத்தில் இன்றைக்கு हम விரும்புகிறார், परमेश्वर का लहू से धोए गए एक जीवन को बिताएं। ஆண்டவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். अगर आप अभी तक उस प्रकार का अनुभव नहीं आए हैं, ஒருவேளை இதுவரைக்கு அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளே வரவில்லை என்று मैं சொன்னால், आपसे हाथ जोड़ के विनती करूंगा। நான் உங்களிடத்திலே கரத்தை கூப்பி கேட்பேன். ये दुनिया हमेशा एक घंटी बजाते रहता है। இந்த உலகம் எப்போதும் ஒரு மணி அடித்துக் கொண்டே இருக்கும். बच्चे ध्यान से सुनिएगा, சிறு பிள்ளைகளை கவனமாய் கவனியுங்கள். आजकल के दुनिया के बारे में अगर आप हमारे डॉक्टरों से पूछ के देखिएगा, இன்றைக்குரிய உலகத்துக்குரிய காரியங்கள் நம்முடைய மருத்துவரிடத்தில் கேட்டு தெரிந்து किसी கொள்ளுங்கள். भी बीमारियां, किसी भी बातें उम्र के अनुसार नहीं आता है। எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, அது வயசின்
ரட்சிப்பின் அடிப்படையில் வரதில்லை. मैं आपको डराने के लिए नहीं बोल रहा हूँ, உங்களை பயமுறுத்துவதற்காக हम நான் ऐसा சொல்லவில்லை. दुनिया में जी रहे हैं। நீங்கள் உலகத்தில் எப்போதுமே இருக்கிறீர்கள். आज परमेश्वर चाहता है ஆண்டவர் நம்மிடத்தில் இன்று இப்படியாக எதிர்பார்க்கிறார். आप परमेश्वर को ग्रहण करें। ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். आप जो भी बातों को देख रहे हैं और सुंदरता, நான் எந்த காரியங்களை பார்த்தாலும் சரி, அழகா இருந்தாலும் आज சரி, दुनिया के जो भी बातों को देख रहे हैं, இந்த உலகத்துக்கு எப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிறதா இருந்தாலும் சரி, सारे बातों को छोड़ के जाने का एक परदेसी जीवन हम बिता रहे हैं। இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் விட்டு போவதற்கான ஒரு பரதேச வாழ்க்கை हमारा வாழ்கிறோம். प्रेमी दोस्त क्यों न हो, அது நம்முடைய சக சிநேகிதமாக இருந்தாலும் சரி, हमारा जितना भी संपत्ति क्यों न हो, அது எவ்வளவு சொத்தாக இருந்தாலும் சரி, हमारा जितना भी ऊंचे पद क्यों न हो, அது எவ்வளவு பெரிய பதவியா இருந்தாலும் हम சரி, किसी भी बातों को पकड़ के नहीं रह सकते। எந்த காரியத்தை நாம் பிடித்து வைக்க முடியாது. लेकिन जब हम ऑनरेबल परदेसी बनेंगे, ஆனால் நாம் கனத்திற்குரிய பரதேசியா இருப்போம் என்று जब சொன்னால், हम परमेश्वर मसीह यीशु में जीवन बिताएंगे, நாம் எப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்க்கை வாழுகிறோமோ, जब एक उद्धार का अनुभव के साथ में जीवन நாம் बिताऊंगा, எப்பொழுது அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு வாழ்கிறோமோ, मैं खुशी और आनंद के साथ एक ऑनरेबल परदेसी के रूप में इस दुनिया में मेरे आंखों को मैं बंद कर सकता இந்த हूं। உலகத்திலே நான் சந்தோஷத்தோடு கூட ஆனந்தத்தோடு கூட அந்த கனத்திற்குரிய பரதேசியா என் கண்களை மூட முடியும். परमेश्वर हमसे बातें करने पाए। ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. और दूसरा और एक बात को भी मैं यहाँ से आपको दिखाने के लिए कोशिश करूंगा। நான் இரண்டாவது இன்னொரு காரியத்தையும் உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். यहाँ जैसा हमने देखा पहले परमेश्वर के लहू से धोया गया एक उद्धार का अनुभव हमारे अंदर में होना है। முதலாவது நான் சொன்ன பிரகாரமாக ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். ऑनरेबल और परदेसी का पहला जो काम, इसका मतलब चुने हुए परदेसी के रूप में हम वहां पर गिने जाएंगे। அதோ அப்போதுதான் நாம் அந்த கனத்திற்குரிய அல்லது தெரிந்தெடுக்கப்பட்ட பரதேசியினுடைய காரியத்திற்குள்ளே நாம் வருவோம். दूसरा, இரண்டாவது, अगर हम परदेसी नहीं है, ऑनरेबल परदेसी है, நாம் பரதேசிகளா இல்லாமல் கனத்திற்குரிய பரதேசிகளா இருப்போம் என்று சொன்னால், दूसरा और एक बात हमारा जीवन में दिखाई पड़ना जरूरी है। இன்னொரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே தெரியப்பட आप வேண்டும். मेरे साथ खोलिएगा என்னோடு கூட திருப்பிக் पहला கொள்ளுங்கள். पत्रस उसका पहला अध्याय, 1 பேதுரு அதனுடைய 1வது அதிகாரம், उसका 14 वचन से लेकर हम पढ़ेंगे அதனுடைய 14வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். और 14, 15, 16, 17 पढ़ेंगे। आज्ञाकारी बालकों के समान अपनी अज्ञानता के समय की पुरानी अभिलाषाओं के सदृश ना बनो, पर जैसा तुम्हारा बुलाने वाला पवित्र है, वैसे ही तुम भी अपने सारे चाल चलन में पवित्र बनो, क्योंकि लिखा है पवित्र बनो क्योंकि मैं पवित्र हूँ। आगे आगे और जबकि हाँ। तुम हे पिता कहकर उससे प्रार्थना करते हो, हाँ। तो जो बिना पक्षपात हर एक काम के अनुसार न्याय करता है, वह अपने परदेशी होने का समय भय से बिताओ। நீங்கள் तमिल में केवल 17 पढ़ेंगे। அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியையின்படி நியாயந்தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். यहाँ लिखा है अगर हम एक ऑनरेबल परदेशी रहना है, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நாம் ஒரு கனத்துக்குரிய பரதேசிகளா இருக்க வேண்டும் என்று சொன்னால், हमारे जीवन में दूसरा और एक बात दिखाई पड़ना जरूरी है। நம்முடைய வாழ்க்கையில இன்னொரு காரியமும் வெளிப்பட वो வேண்டும். क्या है? அது என்ன? हम डर भय के साथ हम परमेश्वर को आराधना करना है, अनुकरण करना है। நாம் பயத்துடனே ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், அவரிடத்திலே அப்படியே காணப்பட வேண்டும். यहाँ लिखा है जब आप परदेशी के रूप में दुनिया में हैं, आप डर भय के साथ रहें। இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் பரதேசிகளா இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். हमारा जीवन को हम डर भय के साथ बिताएं। நாம் பயத்துடன் நம்முடைய வாழ்க்கையை காணப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். आज अगर हम परमेश्वर को इतने अच्छा से जानते हैं, நாம் ஆண்டவரை எப்படியாக அறிந்திருக்கிறோமோ, तो हमारे अंदर में हम परमेश्वर के लिए हम कितना डर भय के साथ रहते हैं। அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நமக்குள்ளாக எப்படிப்பட்ட பயத்தோடு நாம் காணப்படுகிறோம். हमारा जीवन का हर एक क्षेत्र में क्या हम परमेश्वर से डरते हैं? நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவருக்காக நாம் பயந்து வாழ்கிறோமா? यहाँ पत्रस दूसरा इन बातों को हमें याद दिलाने के लिए चाहता है। இங்கே இரண்டாவது பேதுரு இந்த காரியத்தை நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். हम जब कभी भी परमेश्वर के सन्मुख में आते हैं, நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் जब வருகிறோமோ, कभी भी हमारा परिवार में रहेंगे, நாம் எப்பொழுதெல்லாம் குடும்பத்தோடு जब இருக்கிறோமோ, कभी भी हमारे काम में सेवकाई में रहेंगे, நாம் ஊழியத்தில் எப்பொழுதெல்லாம் हम இருக்கிறோமோ, परमेश्वर का डर भय के साथ रहें। நாம் ஆண்டவருக்குரிய பயபக்தியோடு இருக்க வேண்டும். तबे हम ऑनरेबल और परदेशी के रूप में हम जीवन बिता सकते हैं। அப்போதுதான் நம்ம அந்த கன்னத்திற்குரிய அந்த பரதேசிக்குரிய வாழ்க்கையை வாழ एक वचन முடியும். को पढ़ेंगे जिसको हम अच्छा से जानते हैं, ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம், நன்றாக அறிந்திருக்கிற और வசனம். भजन संगीता उसका दूसरा अध्याय, சங்கீதம் 2ஆம் சங்கீதம் भजन संगीता 2 उसका 11वां वचन को हम देखेंगे।
அதனுடைய 11வது வசனத்தை பார்க்கலாம். डरते हुए यहोवा की उपासना करो और कांपते हुए मगन हो. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூருங்கள். यहाँ हम जब कभी भी हम परमेश्वर का सन्मुख में हम आते हैं, இங்கே எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வருகிறோமோ हम भय भक्ति के साथ हम रहने के लिए पत्र समय याद दिला रहा है. நாம் பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்று பேதுரு நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். हमारे अंदर में कभी भी इस प्रकार का एक गलत एक विचार या ऐसा एक गलत ताकत हमारे अंदर में नहीं होने पाए. எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தவறான ஒரு தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடக் கூடாது. हमेशा हमेशा परमेश्वर के सम्मुख में हम डर भय के साथ रहें. நாம் எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பயத்தோடு இருக்கவர்களாய் காணப்பட विशेष வேண்டும். तौर से हम जब कभी भी कलीसिया में आएंगे, அதோடு அது மாத்திரமல்ல, விசேஷமாக எப்பொழுது நாம் சபைக்குள்ளா கடந்து வருகிறோமோ, जहां कहीं भी हम आराधना के लिए प्रार्थना के लिए इकट्ठे होंगे, எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் நாம் ஜெபத்திற்காக ஆராதனைக்காக ஒன்று கூடுகிறோமோ हम थोड़ा सा विचार करके देखेंगे நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். कितने हम परमेश्वर से डरते हुए आदर के साथ हम बैठते हैं. நாம் எவ்வளவாக ஆண்டவருக்காக பயந்தவர்களாக थोड़ा सा हम கணக்கு अपने बारे में विचार करेंगे. நாம் நம்மை நாமே கொஞ்சம் நினைத்து பார்க்கலாம். कलीसिया में आके हम कैसा बैठते हैं, ஆண்டவருடைய சபையிலே வந்து நாம் எப்படியாக அமர்ந்து இருக்கிறோம், कलीसिया में आके हम कैसा खामोश रहते हैं, நாம் எப்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து இருக்கிறோம், कलीसिया में रह के हमारा चाल चलन कैसा रहता है. நம்முடைய காரியங்கள் கிரியைகள் எப்படியாக இருக்கிறது. आप ऑनरेबल परदेशी नहीं बन सकते हैं, நாம் கணத்திற்குரிய பரதேசிகளா இருக்க முடியாது. यहाँ बाइबल बतलाती है. வேதாகமம் சொல்லுகிறது. और एक वचन को भी देखेंगे, இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம். और सबोपदेशक प्रसंग பிரசங்கி और उसका 5वां अध्याय 5வது அதிகாரம் उसका दूसरा वचन को भी देखेंगे. 2வது வசனத்தை பார்க்கலாம். सबोपदेशक उसका 5वां अध्याय பிரசங்கி 5வது அதிகாரம் और उसका दूसरा वचन को भी देखेंगे, அதனுடைய 2வது வசனம். पढ़ेंगे. बातें करने में हाँ, उतावली ना करना हाँ, और न अपने मन से मन से कोई बात हाँ, उतावली में हाँ, परमेश्वर के सामने निकालना, हाँ, क्योंकि परमेश्वर स्वर्ग में है हाँ, और तू पृथ्वी पर है, पृथ्वी पर है. इसलिए तेरे वचन तेरे वचन थोड़े ही हो. थोड़ी. हाँ, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. हम जब चर्च में आते हैं हम कैसे हम रहते हैं, நாம் ஆலயத்துக்கு வரும்போது நாம் எப்படியாக இருக்கிறோம், हम थोड़ा सा विचार करके देखेंगे. நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்க हम வேண்டும். परमेश्वर के लिए हम कितना आदर देते हैं. நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு கனத்தை செலுத்துகிறவர்களாய் अगर இருக்கிறோம். जो व्यक्ति को हम बहुत आदर देते हैं, நாம் எந்த மனிதருக்கு அதிகமாக கனத்தை செலுத்துகிறோமோ क्या हम उनके सामने ऐसा बैठेंगे? நாம் அவருடைய சமூகத்திலே அப்படியாக உட்காருவோமா? जो व्यक्ति को हम एकदम सबसे ज्यादा आदर देते हैं, எந்த மனிதனுக்கு நாம் அதிகமாக கனத்தை क्या उनके செலுத்துகிறோமோ समान ऐसा बातचीत करते हैं? நாம் அவரிடத்திலே அவருக்கு நேராக நம்ம அப்படியாக जो பேசுகிறோமா? व्यक्ति के लिए हम ज्यादा सबसे ज्यादा आदर सम्मान देते हैं, எந்த மனிதனுக்காக நாம் அதிகமாக நம் கனத்தை उनके கொடுக்கிறோமோ सामने क्या हम मोबाइल चलाएंगे? அவருக்கு முன்பாக நம்ம மொபைல் நம்ம யூஸ் பண்ணுவோமா? उनके सामने रह के हम एसएमएस भेजेंगे? அவருக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு நம்ம எஸ்எம்எஸ் அனுப்புவோமா? उनके सामने बैठ के एक दूसरे के साथ खेलेंगे? அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து மற்ற இடத்துல விளையாடுவோமா? परमेश्वर हमसे बातें कर नहीं पाए. ஆண்டவர் நம்மிடத்துல பேசுவாராக. एक एक बातों को वो स्वर्ग में है देखते रह रहा है. அவர் ஒவ்வொரு காரியத்தையும் பரலோகத்திலிருந்து பார்த்து हमारे கொண்டிருக்கிறார். एक एक शब्दों को देखने वाला परमेश्वर है. நம்முடைய வாயின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் பார்க்கிற தேவன். हम थोड़ा सा विचार करके देखेंगे. நாம் கொஞ்சம் நினைத்து பார்ப்போம். हम कभी कभी अन्य जाति लोगों से सीखने का जरूरत है. சில நேரங்களிலே நாம் மற்ற ஜனங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. आप दूसरे लोगों को थोड़ा सा देखिएगा. நீங்கள் மற்ற ஜனங்களை கொஞ்சம் பாருங்கள். इतना आदर के साथ बैठते हैं, அவர்கள் எவ்வளவு பயபக்தியா இருக்கிறார்கள், भक्ति के साथ रहते हैं. எவ்வளவு பக்தியா இருக்கிறார்கள். और अगर आप दक्षिण भारत में अगर आप आएंगे, நீங்கள் ஒருவேளை தென் தமிழகத்திலே பார்ப்பீர்கள் என்று ऐसा சொன்னால் कुछ कलीसिया है, அப்படிப்பட்ட சில சபைகள் உண்டு. आप कलीसिया के अंदर जाएंगे நீங்க சபைக்குள்ள போயிட்டீங்கன்னா ऐसा ही रहेगा, அப்படியே தான் இருக்கும். बिल्कुल शांत, மிகவும் அமைதி. एक शब्द कोई नहीं बोलेंगे, ஒரு வார்த்தை யாரும் பேச மாட்டாங்க. इधर उधर कोई नहीं हिलेंगे. இங்க அங்க யாரும் போக மாட்டாங்க. इसका मतलब ये नहीं है पास्टर बहुत एकदम डराने वाला है, அப்படி இதனுடைய அர்த்தம் அது அல்ல பாஸ் ரொம்ப பயமுறுத்துறவர்னு சொல்லி. लेकिन परमेश्वर के लिए उतना जो आदर देते हैं, அவர்கள் ஆண்டவருக்கு அவ்வளவாக கனத்தை செலுத்துகிறார்கள். हम जहां बैठते हैं उसके ऊपर हम ध्यान दें. நாம் எங்கே அமர்கிறோமோ அதை குறித்து கவனமுடையவர்களாக हम இருக்க जिन வேண்டும். बातों को करते हैं उसके ऊपर ध्यान दें. நாம் எந்த காரியத்தை செய்கிறோமோ அதை குறித்து கவனமுடையவர்களாக जो இருக்க जिन வேண்டும். बातों को हम सोचते हैं ध्यान दें. நாம் எந்த காரியத்தை நினைக்கிறோமோ அதை குறித்து हमारा जो கவனமுடையவர்களாக बैठने का வேண்டும். स्टाइल उसका ऊपर हम ध्यान दें. நாம் அமர்கிற விதம் அதையும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். हम मनुष्य को तुच्छ नहीं जान रहे हैं, परमेश्वर को हम निरादर कर रहे हैं. நாம் மனிதர்களை அற்பமாக எண்ணவில்லை, ஆண்டவரை அலட்சியப்படுத்துகிறோம். बच्चे हो बड़े हो,
சிறியோராய் இருந்தாலும் சரி हमारे பெரியோராய் अंदर இருந்தாலும் में சரி ये भावना आने पाए, நமக்குள்ளாக ஒரு காரியம் இப்படியாக हमारे வருவதாக, अंदर में ये विचार आने पाए। நமக்குள்ளாக எண்ணம் இப்படி வர வேண்டும். हम ऐसा साधारण परमेश्वर के सामने नहीं आए நாம் हैं। சாதாரண தேவனுக்கு முன்பாக வரவில்லை. आकाश और पृथ्वी को जो बनाया, இந்த உலகத்தின் வானத்தையும் பூமியையும் படைத்த वो தேவன், सर्वशक्तिमान परमेश्वर के सामने हम खड़े हैं। சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு முன்பாக நாம் उस நிற்கிறோம். प्रकार का भावना हमारे अंदर में आने पाए, அப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ளாக கடந்து एक डर வருவதாக. भय और आदर के साथ हम बैठने ஒரு पाए। பயபக்தியோடு கனத்தோடு கூட உட்கார வேண்டும். परमेश्वर उस प्रकार का विचार को हमारे अंदर में देने पाए। ஆண்டவர் நமக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொடுப்பாராக. अन्यथा இல்லை என்று हम சொன்னால் केवल परदेशी ही रहेंगे। நாம் பரதேசிகளாய் மாத்திரமே இருப்போம். परमेश्वर हमारे ऊपर दया करने पाए। ஆண்டவர் நமக்கு और கிருபை एक बात செய்வாராக. को यहाँ भजन संगीता को लेकर लेखक इस प्रकार कहता है, அங்கே சங்கீதத்தில் இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 34वां अध्याय उसका 11वां वचन को भी पढ़ेंगे। 34ஆம் சங்கீதம் 11வது வசனம். 34वां अध्याय उसका 11वां वचन। हे लड़कों, आओ मेरी सुनो, मैं तुमको यहोवा का भय मानना सिखाऊंगा। हाँ, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். यहाँ देखिएगा दाऊद अपने बच्चों को बुला रहा है। இங்கே தாவீது தன்னுடைய பிள்ளைகளை அழைக்கிறார். वो कहता है मैं परमेश्वर का डर भय क्या हमें सिखाऊंगा। அவர் சொல்லுகிறார் கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்லி. मैं नम्रता के साथ माँ बाप से मैं पूछने के लिए मैं चाहता हूँ, நான் தாழ்மையோடு கூட பெற்றோரிடத்திலே நான் கேட்க விரும்புகிறேன். क्या हम अपने बोली के द्वारा, हमारा चाल चलन के द्वारा, जब हम पति पत्नी बातचीत करते हैं या तीसरा जन के बारे में बातचीत करते हैं, या हमारे आदतों के द्वारा बच्चों को परमेश्वर का डर भय सिखा पाते हैं या नहीं? நாம் நம்முடைய வீட்டிலே பேசும் பொழுது அல்லது மற்றவர்களை குறித்து பேசும் பொழுது நம்முடைய வீட்டின் காரியங்களில் இருக்கும் பொழுது சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய பயத்திற்குரிய காரியங்களை குறித்து நாம் क्या கற்றுக் हमारे கொடுக்கிறோமா? बच्चे हमसे सीख पाते हैं परमेश्वर का डर भय क्या है? நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பயம் என்ன என்பதை குறித்து கற்றுக்கொள்ள முடிகிறதா? अन्यथा இல்லை என்று हम சொன்னால் ऐसा चलेंगे, बच्चा ऐसा चलेगा। நாம் இப்படி நடப்போம்னு சொன்னா அது அப்படி நடக்கும். हम ऐसा करेंगे, वो उससे भी 10 गुना ज्यादा करेगा। நாம இப்படி செஞ்சோம்னா அதை விட 10 மடங்கு அதிகமா அது செய்யும். परमेश्वर से हम प्रार्थना करने की जरूरत है। ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபம் செய்ய வேண்டிய हमारे அவசியம் घर உண்டு. में बच्चे क्यों न हो, நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வீட்ல சின்ன हमारे பிள்ளைகளா இருந்தாலும் हॉस्टल में சரி, रहने वाले बच्चे क्यों न हो, நம்முடைய வளாகத்துல ஹாஸ்டல்ல இருக்க பிள்ளைகளா இருந்தாலும் சரி, क्या हमसे सीख पाते हैं परमेश्वर का डर भय का मतलब क्या है? ஆண்டவருடைய பயபக்தி என்ன என்பதை நம்முடைய வாழ்க்கையில இருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள आज முடிகிறதா? से हम एक निर्णय लेंगे, நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். जब हम आपस में बातचीत करेंगे, நாம் மற்றவரிடத்துல பேசுகிற जब பொழுது, मैं टीवी में कुछ बातों को देखूंगा, நான் டிவில சில காரியங்களை பார்க்கும் பொழுது, लैपटॉप में देखूंगा, லேப்டாப்ல பார்க்கும் பொழுது, कभी कभी बच्चों के बारे में मैं कभी सुना हूं बाहर, जब माँ बाप मूवी देखते हैं, सिनेमा देखते हैं, நான் சிறு பிள்ளைகளை குறித்து சில நேரங்களில் வெளியில கேட்கும் போது பெற்றோர்கள் படம் பார்க்கும் பொழுது, मसीह लोगों का घर के बारे में मैं बता रहा நான் हूं। கிறிஸ்தவருடைய குடும்பங்களை குறித்து சொல்கிறேன். मूवी देखना कुछ नहीं है, அங்க படம் பார்க்கிறது ஒண்ணு தப்பு இல்ல. आपके बच्चे कभी परमेश्वर का डर भय क्या है सीखेगा नहीं, உங்களுடைய பிள்ளைகள் ஒருபோதும் கர்த்தருடைய பயபக்தியை குறித்து கற்றுக்கொள்ள மாட்டார்கள். कभी सीखेगा नहीं। எப்போதும் கற்றுக்கொள்ள जब மாட்டார்கள். समय आएगा आप रोएंगे, நீ நேரம் கொள்ளும்போது அழுகுவாய். मेरे बच्चों के लिए प्रार्थना कीजिए, आप बोलेंगे। என்னுடைய பிள்ளைகளுக்காக நீ ஜெபம் செய்து கொள் என்று आज சொல்லுவாய். परमेश्वर के सन्मुख में हम प्रार्थना के साथ एक निर्णय लेने का जरूरत है। இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்தோடு கூட ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய அவசியம். प्रभु मेरे चाल चलन मेरे बच्चों के लिए इस बातों को सिखाने पाए, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் காரியங்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் मेरा கொடுக்கட்டும். बोली मेरे बच्चों के लिए एक सीख रखने पाए, என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும் விதமாக मेरा இருக்கட்டும். जो भी आदत है वो मेरे बच्चों के लिए एक बहुत बड़ा सीख बनने पाए। ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் பழக்க வழக்கங்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள்ளும் காரியமாக दाऊद இருக்கட்டும். कहता है बच्चे मेरे पास आओ, मैं परमेश्वर का डर भय क्या हमें सिखाऊंगा। எங்கே தாவீது சொல்கிறார், பிள்ளைகளின் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு ஆண்டவருக்கு பயப்படுதலை குறித்து கற்றுக் கொடுப்பேன். परमेश्वर हमें ऐसा अनुग्रह देने पाए, ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுப்பாராக. हम हमारे आदमी में जितने बच्चे हैं सबको परमेश्वर का डर भय क्या है सिखा सके। ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துவினுடைய பயத்தை குறித்து நாம் கற்றுக் கொடுக்கிற ஒரு வாய்ப்பை கொடுப்பாராக. तीसरा और एक बात को मैं कहकर मैं अंत करने के लिए चाहता हूं, மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். और भी मैं डर भय के बारे में कुछ बताना था लेकिन समय नहीं है। இன்னும் அதிகமாக கிறிஸ்துவினுடைய அந்த பயபக்திக்குரிய காரியங்களை சொல்ல வேண்டியது நான் நேரம் இல்லை. तीसरा यहाँ पहला पत्रस இங்கே மூன்றாவது 1 பேதுரு और उसका दूसरा अध्याय में हम देखेंगे। அங்கே 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். पहला पत्रस उसका दूसरा अध्याय 10, 11, 12 वचनों को हम पढ़ेंगे। 10, 11, 12 வசனங்களை பார்க்கலாம். पहला पत्रस दूसरा अध्याय 10, 11 और 12। तुम पहले तो कुछ भी नहीं थे, पर अब परमेश्वर की प्रजा हो। तुम पर दया नहीं हुई थी, पर अब तुम पर दया हुई है। हे प्रियो, मैं तुमसे विनती करता हूँ,
कि तुम अपने आप को परदेशी और यात्री जानकर उन सांसारिक अभिलाषाओं से जो आत्मा से युद्ध करती है बचे रहो। अन्य जातियों में तुम्हारा चाल चलन भला हो, ताकि जिन जिन बातों में वे तुम्हें कुकर्मी जानकर बदनाम करते हैं, वे तुम्हारे भले कामों को देखकर उन्हीं के कारण कृपा दृष्टि के दिन परमेश्वर की महिमा करें। முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாக பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளில் தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். हम देखते हैं இங்கே நாம் பார்க்கிறோம், हम परमेश्वर से दूर थे, இங்கே நாம் ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்தோம். हम परमेश्वर का अनुग्रह से दूर थे, ஆண்டவருடைய கிருபையிலிருந்து தூரமாக இருந்தோம். लेकिन हम परमेश्वर के दया से परमेश्वर का निकटता में हम आ गए. நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே அவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்து விட்டோம். 9वां वचन में लिखा है, 9வது வசனத்தில் எழுதி இருக்கிறது, इसके बारे में हम बार-बार सुनते हैं और पढ़ते हैं. நாம் எதை குறித்து அதிகமாக हम கேட்கிறோமோ படிக்கிறோமோ, परमेश्वर के बातों को दूसरों को सुनाने के लिए ही परमेश्वर हमारे लिए एक बुलाहट दिया है. ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுவதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். यहाँ जब 11 वचन से लेकर परदेशी के लिए यहाँ पर लिखा हुआ है, இங்கே 11வது வசனத்திலிருந்து பரதேசிகளுக்காக எழுதப்பட்டிருக்கிற 12वां वचन को एक और बार डिस्प्ले करें. यहाँ लिखा है, अन्य जातियों में तुम्हारा चाल चलन भला रहो. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மற்றவர்களுக்கு முன்பாக உங்களுடைய நற்கிரியைகளை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். जब हम परदेशी नहीं, हम ऑनरेबल परदेशी रहना है. எப்பொழுது நாம் பரதேசிகளா இல்லாமல் கனத்திற்குரிய பரதேசிகளா இருக்க வேண்டுமோ, जैसा हवा है वैसा नहीं, எப்படியா காத்து இருக்கிறதோ அப்படியே அல்ல, हम अन्य जातियों के बीच में हमारा चाल चलन को बना के रखना है. நாம் புறஜாதிகள் மத்தியிலே நம்முடைய நடவடிக்கைகளை காத்துக்கொள்ள வேண்டும். यहाँ और एक सुंदर बात जो है मुझे दिखाई पड़ा, இங்கே இன்னொரு அழகாக காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. क्यों अपने बातों को बना के रखना है? ஏன் நம்முடைய காரியங்களை காத்து நடக்க வேண்டும்? तमिल में बहुत सुंदर से लिखा है, और தேவனை மகிமைப்படு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின்னாளிலே தேவனை மகிமைப்படு. जब परमेश्वर आएगा तब वे लोग हमारे साथ मिलकर परमेश्वर को महिमा करें. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, எப்பொழுது ஆண்டவர் வருவாரோ அந்த நாட்களிலே அவர்களோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக. इसका मतलब हमारे चाल चलन से जो भी परमेश्वर से दूर है और उन लोगों को मसीह में ले आने के लिए हम कोशिश करना है. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையின் கிரியைகளினாலே யாரெல்லாம் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவருக்குள்ளாக எடுத்து வருவதற்காக அது ஏதுவானதா இருக்க வேண்டும். हमारे चाल चल ऐसा रहने पाए, நம்முடைய கிரியைகள் அப்படிப்பட்டதாக இருக்குவதாக, ताकि उन बातों को देखने वाले यीशु को ग्रहण करें, அந்த காரியங்களை பார்க்கிற புறஜாதியார்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக. और महिमामय उस दिन में हम लोग के साथ मिलके हम प्रभु यीशु मसीह को वो महिमा दें. அந்த மகிமை வெளிப்படும் அந்த நாளிலே நம்மோடு கூட இணைந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை செலுத்தும்படியாக. आज हमारा चाल चलन अन्य जाति लोगों के बीच में कैसा है? இன்றைக்கு நம்முடைய கிரியைகள் மற்ற புறஜாதிகள் மத்தியிலே எப்படி இருக்கிறது? कभी कभी चर्च में हम अच्छा से बैठते हैं, சில நேரங்களிலே சபைகளிலே நாம் நன்றாக அமர்கிறோம். बच्चे मैं आपसे बात करने के लिए जाता हूं, சிறு பிள்ளைகளை நான் உங்களிடத்தில் பேச जब விரும்புகிறேன். हॉस्टल में रहते हैं बहुत अच्छे हैं, நீங்க ஹாஸ்டல்ல இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கிறோம். थोड़ा सा ध्यान दे के आप सोचने का जरूरत है. கொஞ்சம் கவனமாக நம்மை நினைத்து பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு. बाहर के लोग आएंगे, उन लोगों के साथ हमारा बर्ताव कैसा है? மற்றவர்கள் வெளியிலிருந்து வரும்பொழுது அவர்களுக்குள்ளாக நம்முடைய காரியங்கள் எப்படிப்பட்டதா जैसा இருக்கிறது? पानी है वैसा ही आप लेके जा रहे हैं अपने आप को, எப்படியாக தண்ணீர் கடந்து போகிறதோ அதே போல அது கூட நம்ம எடுத்து செல்கிறோமா? जैसा उनका विचार है वैसा ही आप भी विचार कर रहे हैं, அவர்களுடைய எண்ணம் எப்படியாக இருக்கிறதோ அதே போல் நம்மளுடைய எண்ணமும் இருக்கிறதா? जैसा वो बात करते हैं वैसा ही आप भी बात कर रहे हैं. அவர்கள் எப்படியாக பேசுகிறார்கள் அதே போல நம்முடைய பேச்சும் இருக்கிறதா? हम डरते हैं नहीं तो रिश्ता टूट जाएगा, நாம் பயப்படுறோம், இல்லனா நம்முடைய உறவு உடைந்து போய்விடும் बात என்று नहीं சொல்லி करेंगे. பேச மாட்டாங்க. यहाँ लिखा है हमारा चाल चलन को हम वचन के आधार पर बना के रखें, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய கிரியைகள் வேதாகம வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி. ताकि वे भी हमारे समान परमेश्वर को महिमा दें. ஏன் என்று சொன்னால் அவர்களும் நம்மை போல ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். यूसुफ के बारे में अगर हम देखेंगे, அங்கே யோசேப்பை குறித்து நான் பார்க்கும் பொழுது, जब भाइयों के लिए खाना पहुंचाने के लिए गया, அங்கே சகோதரர்களுக்கு அங்க உணவு கொடுக்கும்படி போகும் उनका பொழுது आखिरी समय तक वो अन्य जातियों के बीच में ही था. அவர் கடைசி வரைக்கும் புறஜாதிகள் மத்தியில தான் இருந்தார்.
उनको पैसा देके खरीद करके ले जा रहे हैं। அங்க காசு கொடுத்து வாங்கிட்டு போறாங்க. पोतीबार के घर में क्यों न हो, அங்க போத்திபாருடைய வீடா இருந்தாலும் சரி, जेल में क्यों न हो, அங்க ஜெயிலா இருந்தாலும் சரி, और राजा के साथ जब रह के काम कर रहा था उस समय क्यों न அங்க हो, ராஜாவோடு கூட இருந்து அங்க வேலை செய்யும் போதும் சரி, सब कुछ अन्य जाति लोगों के साथ ही रहा। அவர் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் புறஜாதிகள் மத்தியில लेकिन தான் अपना இருந்தார். पवित्रता, ஆனால் அவருடைய பரிசுத்தம், अपना सच्चाई था, தன்னுடைய உண்மை, ईमानदारीपन, அவருடைய நேர்மையான காரியங்கள், खराईपन, அவனுடைய எல்லா इन காரியங்களிலும் सारे बातों को वो उन लोगों के बीच में बना के रखा। அவர் தன்னுடைய எல்லா காரியங்களிலும் அவர்களுக்கு முன்பாக காண்பித்தார். आज अगर हम एक विशेष या ऑनरेबल परदेशी के रूप में जीवन बिताना है, இன்றைக்கு நாம் ஒரு கனத்துக்குரிய பரதேசிகளாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், जिनको हम दूसरे करके समझते हैं, யாரை நாம் மற்றவர்கள் என்று நினைக்கிறோமோ, अगर और थोड़ा सा अगर इसको विवरण के साथ बताना है, இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், हम कभी कभी कुछ लोगों को अपना समझते हैं, சில நேரங்களிலே சிலரை நாம் நம்முடையவர்கள் என்று நினைக்கிறோம், कुछ लोगों को हम थोड़ा सा अगला सर्किल में रखते हैं, சிலர்களை அதற்கு அடுத்த வட்டத்திலே कभी வைக்கிறோம். कभी ये फैलते जाता है, இது சில நேரங்களில் அது அப்படியே படர்ந்து கொண்டே போகும். थर्ड सर्कल, फोर्थ सर्कल, फिफ्थ सर्कल, அங்க மூன்றாவது வட்டம், நான்காவது வட்டம், ஐந்தாவது வட்டம். उन लोगों के साथ हमारा बर्ताव कैसा है? एकदम सेम। पहला सर्कल में तो बढ़िया है, அங்க முதலாவது வட்டத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப நல்லா இருக்கும். फर्स्ट सर्कल में हमारे चाल चलन सब कुछ ठीक है, நம்முடைய கிரியைகள் எல்லாம் முதலாவது வட்டத்துக்குள்ளாக சரியாக जब हम இருக்கும். दूसरे समझते हैं, நாம் மற்றவர்கள் என்று நினைக்கிறோமோ, மற்றவர்கள் कारण कुछ भी क्यों न हो, காரணம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், उन लोग का चाल चलन जैसा भी क्यों न हो, அவருடைய கிரியைகள் எப்படியாக வேணாலும் இருக்கலாம், ऐसा जो हम दूसरे समझते हैं, अन्य जाति समझते हैं, उन लोगों के साथ हमारा बर्ताव कैसा है? அப்படியாக நாம் மற்றவர்கள் என்று நினைக்கிற அவர்களிடத்திலே நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. हमारे कैंपस में बहुत लोग आते हैं बाहर से, நம்முடைய வளாகத்திலே வெளியிலிருந்து अनेक பேர் வருகிறார்கள். हम हमारे चाल चलन को कैसा बना के रखते हैं? நம்முடைய கிரியைகளை, நம்முடைய காரியங்களை எப்படி வைத்திருக்கிறோம்? क्या आप कैसे हैं करके पूछने के लिए हमारे पास टाइम है? நீங்க எப்படி இருக்கிறீங்க என்று கேட்பதற்கு நம்மிடத்தில் நேரம் आपके இருக்கிறதா? बच्चे कैसे हैं करके एक दो शब्द पूछने के लिए हमारे पास समय है? உங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்பதற்கு ரெண்டு हमारे வார்த்தை கேட்க நேரம் शब्दों के இருக்கிறதா? द्वारा परमेश्वर जो जिन आशीषों को हमारे हाथों में दिया, उनसे प्रेम को दिखाने के लिए, चाल चलन को दिखाने के लिए क्या हमारे पास समय है? நம்முடைய வார்த்தையின் மூலமாக, நம்முடைய கிருபையினால ஆண்டவர் நமக்கு கொடுத்த காரியங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கிறதற்கு நேரம் இருக்கிறதா நமக்கு? अगर हम उन लोगों को बचाने के लिए कोशिश करेंगे, ஒருவேளை அவர்களை காப்பாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்வோம் என்று ये சொன்னார், ऑनरेबल परदेशी के लिए एक काम दिया गया है, இந்த கனத்துக்குரிய பரதேசிக்கு இந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. हम अपने चाल चलन को हम बना के रख सकते हैं, நம்முடைய காரியங்களை, கிரியைகளையும் நாம் காத்து நடக்க வேண்டும். क्योंकि ஏன் என்று சொன்னால், यहाँ दानियल की किताब में हम एक वचन को हम देखते हैं, தானியேலுடைய புஸ்தகத்திலே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். दानियल उसके आखिरी अध्याय में एक बात वहां पर लिखा हुआ है, தானியேலுடைய கடைசி இதிலே ஒரு காரியம் 12वां எழுதப்பட்டிருக்கிறது. अध्याय का तीसरा वचन में ये लिखा है, அங்கே 12வது அதிகாரம் 3வது வசனத்திலே இப்படியாக वहां बहुत எழுதப்பட்டிருக்கிறது. बड़ा ऑनर वहां पर दिया गया है, அங்கே மிகவும் கனமான ஒரு காரியம் उस சொல்லப்பட்டிருக்கிறது. वचन को पढ़ेंगे। तब सिखाने वाले की चमक हाँ, आकाश मंडल कैसी होगी, हाँ, और जो बहुतों को हाँ, धर्मी बनाते हैं हाँ, वे सर्वदा हाँ। तारों के समान प्रकाशमान रहेंगे। ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். यूसुफ अपने चाल चलन को दूसरे लोगों के बीच में बना कर रखने के चलते वो कहता है, सबको मैं छुड़ाने के लिए परमेश्वर मुझे यहाँ लेके आया। அங்கே யோசேப்பு தன்னுடைய புறஜாதிகளிடத்தில் தன்னுடைய காரியங்களை காத்து நடந்தபடினாலே அவர் சொல்ல முடிகிறது, எல்லாரையும் விடுவிப்பதற்காக, பாதுகாப்பதற்காக ஆண்டவர் என்னை வைத்தார். एक जगह में भी अन्य लोगों के समान वो सोचा भी नहीं, किया भी नहीं। அவர் ஒரு இடத்திலே கூட புறஜாதிகளைப் போல அவர் நினைக்கவும் இல்லை, செய்யவும் இல்லை. वो अपने चाल चलन को बना के रखने के அவர் चलते தன்னுடைய காரியங்களை சரியாக வைத்த நிமித்தம் वो सबका उद्धार देने वाला एक उद्धारकर्ता बन गया। அவர் எல்லாரை ரட்சிக்கிற ஒரு இரட்சகனாய் மாறினார். आज हम परमेश्वर के सन्मुख में जब आए, நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற பொழுது परमेश्वर से विनती करने की जरूरत है, ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் செய்வதற்கு प्रभु, அவசியம். हमारे बीच में जितने जो बाहर के लोग हैं, ஆண்டவரே, எங்களுக்கு மத்தியிலே எவ்வளவு வெளிய ஜனங்கள் मेरा இருக்கிறார்கள். काम जरूर उस प्रकार का काम है, ஆண்டவரே, என்னுடைய வேலை இப்படிப்பட்ட வேலை, लेकिन मेरे अंदर में ऐसा अनुग्रह दीजिए, ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபையை मेरा தாரும். बोली के द्वारा, मेरा चाल चलन के द्वारा, मेरे कामों के द्वारा मैं दिखा सकूं या प्रभु साबित कर सकूं मेरे चाल चलन को। என்னுடைய பேச்சின் மூலமாக, என்னுடைய கிரியின் மூலமாக, என்னை நடக்கையின் மூலமாக ஆண்டவரே உம்மை நான் காண்பிக்கிறதற்குரிய காரியத்தை எனக்கு செய்யும். रोहतास में जो हमारा गिलबर्ट भैया रहते हैं, ரோத்தாஸ்ல நம்முடைய கில்பர்ட் அண்ணன் இருக்கிறார்கள். एक बार वो एक घटना मुझे बताए, அவர் ஒரு காரியத்தை ஒரு முறை எனக்கு சொன்னார். बहुत इंटरेस्टिंग कहानी है, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது. बच्चे थोड़ा ध्यान दीजिएगा। சிறு பிள்ளைகளை கவனமாக கவனிங்க. जब गिलबर्ट भैया वहां
दक्षिण में थे, அங்க கில்பர்ட் பையா அங்க தென் தமிழகத்துல இருந்த பொழுது वो कुछ सालों के पहले की बात है। அங்க கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பான காரியங்கள். तब वहां उसी समय जो मसीह में आई हुई एक बेटी फोन करने लगी, அங்க புதிதாக கிறிஸ்துவுக்குள்ள வந்த ஒரு மகள் போன் பண்ணாங்க. अंकल मेरा शादी तय हो चुका है, என்னுடைய கல்யாணத்துக்குரிய டேட் ஆயிடுச்சு, तो आप जरूर आना है, आप ही के द्वारा ही शादी होगा, நீங்க கண்டிப்பா வரணும், நீங்க தான் கல்யாணத்தை शादी நடத்தணும், देना आप ही है। நீங்க தான் கல்யாணத்தை நடத்தி तो வைக்கணும். बोलने लगे थोड़ा सा डेट को चेंज कर सकते हैं, அவர் இப்படியா கேட்டார், கொஞ்சம் டேட்டை மாத்த मैं முடியுமா? छुट्टी बिताने के लिए परिवार के साथ मैं आया हूं, நான் குடும்பத்தோட லீவுக்கு அங்க வந்திருக்கிறேன், मेरे टिकट को ये नहीं कर सकते हैं। என்னோட டிக்கெட்டை மாத்த முடியாது. वो बेटी बोलने लगी नहीं अंकल, मसीह रीति से शादी होना है, आप ही शादी देना है। இல்ல இல்ல அங்கிள், கல்யாணம் கிறிஸ்தவ முறையா தான் நடக்கணும், நீங்க தான் நடத்தணும்னு तो அவர் इसलिए சொன்னார். वो सोचने लगा, அவர் இப்படியாக நினைத்தார், एक आत्मा भी बहुमूल्य है, அங்க ஒரு ஆத்மா வெளியேற ठीक है பெற்றதானே, हम फ्लाइट टिकट बुक करके जाएंगे। நான் ஃப்ளைட் புக் பண்ணி வந்துருவேன்னு சொல்லி நினைச்சாரு. तो फ्लाइट बुक किए அவர் ஃப்ளைட் புக் பண்ணிட்டாரு, और वाराणसी में उतरे, வாரணாசில இறங்கினாரு. और समय कम था, நேரம் கம்மியா இருந்துச்சு, तो इसलिए वो किसी गाड़ी को पकड़ के बहुत दिक्कत के साथ परिश्रम करके वहां अभी शादी सब वहां दक्षिण में सबको ही पूछा कहां जा रहे हैं, नहीं शादी देना जा रहे हैं। அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாரணாசில இறங்கி வண்டி எல்லாம் ரெடி பண்ணி ரொம்ப வந்தாங்க. அங்க தமிழகத்துல கேட்டாங்க, நீங்க எங்க போறீங்க? இல்ல கல்யாணம் நடத்தி வைக்க अचानक போறேன். कहां जा रहे हैं? திடீர்னு எங்க போறீங்க? नहीं एक विश्वास के शादी देना है, அங்க ஒரு விசுவாசிக்கு கல்யாணம் तो நடத்தி सब வைக்கணும். कोई सोचने लगा शादी देने के लिए जा रहे हैं, जल्दी जल्दी जा रहे हैं, அங்க கல்யாணம் நடத்தி வைக்கிறதுக்காக போறாரு, तो வேகமா ये भी போறாரு. आए हाँ शादी देने जा रहे हैं। இவரும் வந்துட்டார், நான் கல்யாணத்தை நடத்த போறேன். वहां जाके शाम को वहां उतरे, அங்க சாயந்தரம் போய் இறங்கினாரு. और वहां पर उस जगह का नाम है गोविंदापुर, அந்த இடத்துக்கு பேரு கோவிந்தாபுரம், वो रोहतास के बगल में है। அந்த ரோத்தாஸ் பக்கத்துல तो இருக்கு. जल्दी जल्दी तैयार हुए, அங்க வேகமா और போனார். 2-3 सेवक लोग भी आ गए, அங்க 2-3 ஊழியக்காரங்க வந்துட்டாங்க. और तुरंत गाड़ी में जाके वो निकलने लगे। அங்க வண்டியில இருந்து வேகமா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. वहां जाने के बाद அங்கே போனதுக்கு அப்புறம் वहां इनको पूछने के लिए भी एक जन नहीं, அங்க அவரை கேட்கறது கூட ஒருத்தரும் கிடையாது. फिर भाई लोग कहने लगे भैया आप क्यों ऐसा किनारे खड़े हैं, आप ही शादी देने वाले हैं, मंजिल पर जाइए। அங்க இருக்கிற ஊழியக்காரவங்க கேட்டாங்க, சொன்னாங்க, நீங்க தான் கல்யாணத்தையே நடத்தி வைக்கணும், நீங்க ஏன் இப்படி ஓரமா இருக்கிறீங்க, வாங்க அப்படியே वो ஸ்டேஜுக்கு जाके போங்க. स्टेज में बैठने लगे, அங்க ஸ்டேஜ்ல போய் அவர் உட்கார்ந்தாரு. और वहां एक व्यक्ति आया भीड़ में, அங்க கூட்டத்துல இருந்து ஒருத்தர் வந்தாரு. वो सब अरेंजमेंट कर रहा था, அங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு वो இருந்தாரு. आधा ऐसा हिलते हुए आया, அவர் அப்படியே பாதி ஆடிக்கிட்டு வந்தாரு. वो बोलने लगा अचानक, அவர் வேகமா ए வந்து சொன்னாரு, मंजिल में कौन बैठा, नीचे उतरो। அங்க ஸ்டேஜ்ல யாரோ உட்கார்ந்திருக்கு, கீழ இறங்கு. बाप रे, அப்படி ஆயிற்று. तो गिलबर्ट अंकल सोचने लगे கில்பர்ட் बाप रे யோசிச்சாங்க, इतना दूर वहां से आए हैं, இவ்வளவு தூரம் நான் அங்க இருந்து வந்திருக்கிறேன், और ये बोल रहे हैं इनको मालूम ही नहीं ये कौन है। இவருக்கு தெரியாது அது யாருன்னே बोलने தெரியும். लगा ए कौन है, ऊपर बैठे हैं, नीचे आओ। மேல யாரோ உட்கார்ந்திருக்க, கீழ இறங்கி வா. वो चुपचाप नीचे आके बैठ गए அவர் கீழ அப்படியே மெதுவா இறங்கி और வந்து इंतजार உட்கார்ந்தாரு. कर रहे हैं। அவர் அப்படியே காத்திருந்தார். तब तक हमारे भाई लोग आने लगे, அது வரைக்கும் அதுக்குள்ள அவங்க भैया பசங்க आप வந்துட்டாங்க. इतना परिश्रम करके आए हैं, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு इतना வந்திருக்கீங்க, खर्चा करके आए हैं, எவ்வளவு செலவு பண்ணி வந்திருக்கீங்க, भाई कुछ भी पूछता नहीं है। நீங்க கேட்கறதுக்கு ஒருத்தர் இல்ல. वो लड़की कहाँ तैयार हो रही है पता नहीं, அந்த பிள்ளை எங்க தயாராகுதுன்னு किसी தெரியல, का जानकारी नहीं है। யாரை குறித்தும் தெரியாது. भैया कैसा भैया इस करके सब गरम हो रहे हैं। எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. गिलबर्ट भैया हमेशा शांत रहते हैं, கில்பர்ட் பையா எப்பவுமே அமைதியா இருப்பாங்க. वो एकदम शांत बैठने लगे। அவர் அமைதியா அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. फिर कोई आके बोलने लगे आप यहाँ पंडित के कोई रूप में कौन आया है, இங்க சிலர் யாரோ வந்து திடீர்னு வந்து இங்க शादी देने के लिए कोई आया है, कौन है? கல்யாணம் நடத்துறதுக்கு யாரோ இங்க வந்திருக்காங்களே, யார் அது? तो ये बोलने लगे हाँ मैं ही आया हूँ। நான் தான் வந்தேன்னு சொல்லி ஒரு ठीक है पंडित जी आइए, இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, समय नहीं है, நேரம் இல்ல, आप जो है 5 मिनट में खत्म करना। உங்களுக்கு 5 நிமிஷம் தருவோம், அதுக்குள்ள நீங்க முடிக்கணும். कहाँ से आए हैं? எங்க இருந்து வந்திருக்கிறார்? दक्षिण भारत से फ्लाइट पकड़ के पैसा खर्चा करके ट्रेन में करके बस पकड़ के दौड़ दौड़ के आए हैं। அங்க தென் இந்தியாவுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு आप செலவு बोले பண்ணி எல்லாம் हमारे लिए வந்திருக்காங்க. टाइम नहीं है, என்னிடத்துல நேரம் இல்ல, आप कुछ भी कीजिए, நீ என்னமோ செஞ்சுக்கங்க, 5 मिनट में आप जो भी करते हैं 5 मिनट में करके आ நீங்க जाइए। என்ன செஞ்சாலும் சரி 5 நிமிஷத்துல செஞ்சுட்டு வந்துருங்க. वो बोल दिए ठीक है। அவர் சொன்னார் சரி. भाई लोग बोल रहे हैं भैया कैसा भैया ये लोग कैसा काम कर रहे हैं, அவங்க கூட இருந்தவங்க சொல்றாங்க, என்ன இவங்க இப்படி வேலை செய்றாங்க, आराधना नहीं चलेगा। ஆராதனை நடக்காதா? नहीं बोले शांत रहिए शांत रहिए। அவர் சொன்னார் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. फिर जब समय आया எப்ப நேரம் வந்த பொழுது तो वही जो 5 मिनट बोला அதே அந்த 5 நிமிஷம் சொன்னாரு, वो उनको बोले मंजिल पर आप आ सकते हैं, நீங்க ஸ்டேஜுக்கு பக்கத்துல வரலாம். दौड़िए आप 5 मिनट से भी अगर कम में कर सकते हैं तो कर लीजिए। அவர் சொன்னார், நீங்க 5 நிமிஷத்துலயும் கம்மியா செய்ய முடியும்னா நீங்க செஞ்சிருங்க. गिलबर्ट भैया ऊपर गए, கில்பர்ட் பையா மேல போனாரு, एक प्रार्थना किए ஒரு ஜெபம் பண்ணார், और दोनों को आशीषित किए, ரெண்டு பேரையும் ஆசீர்வதித்தார். यीशु के नाम से आशीषित करके नीचे उतर गए। இயேசு நாமத்துல ஆசீர்வாதம் பண்ணிட்டு கீழ இறங்கி வந்துட்டாரு. कुछ नहीं बोले, ஒன்றுமே சொல்லவில்லை, एक ऑफरिंग नहीं मिला, ஒரு காணிக்கையும் கிடைக்கல. खाना कहीं से बैठ के खाएं, எங்கேயோ உட்கார்ந்து சாப்பிட்டாரு. भाई लोग बोल रहे थे खाना नहीं खाएंगे हम लोग जाएंगे भैया। அங்க கூட இருக்கவங்க சொன்னாங்க, நம்ம சாப்பிட கூடாது, नहीं போயிடலாம். नहीं नहीं आए हैं हम लोग खा के जाएंगे। இவர் சொன்னார், இல்ல இல்ல நம்ம வந்தோம் சாப்பிடணும். खाएं, சாப்பிட்டாங்க, गए,
போயிட்டாங்க. आज उसका नतीजा क्या हुआ मालूम है? இன்றைக்குடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? न केवल वो लड़की, அந்த அந்த பிள்ளை மாத்திரமல்ல, वो लड़का, அந்த அந்த சகோதரன், उन लोग के माँ बाप, அவருடைய பெற்றோர், सब कोई आज कलीसिया में सदस्य है. அவர்கள் எல்லாரும் சபையின் அங்கத்தினர்களாக ताली बजा के இருக்கிறார்கள். परमेश्वर को धन्यवाद देंगे. जब हम अंडर प्रेशर में रहेंगे, எப்பொழுது நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக हमारे இருக்கிறோமோ, चाल चलन को बना के रखेंगे, நம்முடைய கிரியைகளை நாம் காத்து நடக்கும் பொழுது तब हम आत्माओं को जीत सकते हैं. நாம் ஆத்துமாக்களை ஜெயிக்க முடியும். तब यहाँ जो हॉनरेबल, जो परदेशी के लिए बातें लिखा गया है, वो काम हमारे द्वारा हो सकता है. இங்கே பரதேசிகள், அந்த கணத்துக்குரிய பரதேசிகளுக்குரிய சொல்லப்பட்ட காரியங்கள் நம்முடைய तीन வாழ்க்கையில் बातों को நடக்கும். परमेश्वर में याद दिलाया. நான் 3 காரியங்களை ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்தினார். हम अन्य लोगों के समान परदेशी रहने का जरूरत नहीं நாம் है. மற்றவர்களைப் போல பரதேசிகளா இருப்பதற்கு அவசியம் हम उन இல்லை. लोगों से बढ़कर हॉनरेबल परदेशी रहने का जरूरत है. அவர்களை காட்டிலும் கணத்திற்குரிய பரதேசிகளா இருக்க வேண்டிய अगर அவசியம் உண்டு. हम चुने हुए परदेशी रहेंगे, तब उस जगह में हम जा सकते हैं. நாம் தெரிந்தெடுக்கப்பட்ட பரதேசிகளா இருந்தால் மாத்திரமே அந்த இடத்திற்கு போக अगर முடியும். हर बातों में हम डर भय के साथ जीवन बिताएंगे, तब हम ऑनरेबल परदेशी हम बन सकते हैं. நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் பக்தியோடு பயத்தோடு நடக்கும் பொழுது மாத்திரமே அந்த கணத்திற்குரிய பரதேசியா இருக்க முடியும். अगर हम अन्य लोगों के बीच में, जिन लोगों के बीच में हमारा चाल चलन को बना कर रखना मुश्किल है, वहां अगर हम बना के रखेंगे, हम ऑनरेबल परदेशी रह सकते हैं. நாம் மற்றவர்களிடத்திலே, மற்றவருடைய நடுவிலே எந்த இடத்துல நம்முடைய காரியங்களை சரியாக வைக்க முடியாதோ, கிரியைகளை அந்த இடத்திலே நாம் சரியாக வைக்கும் பொழுது மாத்திரமே அந்த காரியங்களை நாம் செய்ய सबको முடியும். आंखों को बंद करेंगे. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம்.